உரத் தொழிற்சாலைகளுக்கான மானியத்தை நிறுத்தக்கூடாது என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். நாப்தாவை மூலப்பொருளாக கொண்டு யூரியா உரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயற்கை எரிவாயுவுக்கு மாற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்த தொழிற்சாலைகளுக்கு ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசின் மானியம் கிடைக்காது என்றும் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதியன்று மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம் ஒன்றை செவ்வாயன்று அனுப்பினார். பொது தேர்தலுக்கான நடத்தை விதிகள் அமலில் இருந்த போதும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தனது பதவிக்கால முடிவரும் காலத்தில் இம்முடிவை எடுத்துள்ளதாக அக்கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிக் நிறுவனம், சென்னையில் உள்ள MFL ஆகிய மிகப்பெரிய உர தொழிற்சாலைகள் நாப்தாவில் இருந்து எரிவாயு மூலம் உற்பத்தியை துவங்க கணிசமான அளவுக்கு முதலீடு செய்திருப்பதாகவும், ஆனால் இதுவரை எரிவாயு ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு எவ்வித உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நாப்தாவை மூலப்பொருளாக கொண்டுள்ள உர தொழிற்சாலைகளுக்கு போதுமான கால அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த விவகாரத்தை மறு ஆய்வு செய்யவும், யூரியா உரத்தை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகளின் நலன், உர தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எரிவாயு இணைப்பு கொடுக்கும் வரையில் தொடர்ந்து மானியம் கிடைக்கச் செய்யவும் மோடியை ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார்.